வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமாவளவர்கள் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நாயுடு அப்படின்னு ஒரு பாலத்துக்கு பேர் வச்சாங்க இல்லையா, அந்த நாயுடு அப்படிங்கிற வார்த்தை சாதியை வளர்க்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே அவர் ஒரு ஸ்கூட்டியில் இடித்ததாகவும் அதை குறித்து நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் விசிகா தரப்பினர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட நீதிமன்றம் அவங்க ஒரு குட்டு வச்சுருக்கிறாங்க. அது என்ன குட்டு அப்படிங்கிறதையும், அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே சபாநாயகர் அதிமுகவினரை பார்த்து ஒரு கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. அந்த கிண்டல் என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கு அதிமுகவினர் என்ன பதிலடி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்து நாயுடு அப்படின்ட்டு கோவையில் கட்டின பாலத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டப்ப, அது சாதியை வளர்க்காது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சாதியை ஒழிக்கணும், சமூக நீதி பிறக்கணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருந்தார். இன்னைக்கு ஒரு மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அதுவும் அந்த கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால இவர் மிகப்பெரிய அளவில் முட்டு கொடுக்குறாரே அப்படிங்கிறது தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து, என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஜிடி நாயுடு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்களுடைய கம்பெனிகள், அவங்களுடைய பேர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஜிடி ஹாஸ்பிட்டல், ஜிடி கார் பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனியுமே ஜிடி அப்படியோட நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த தமிழக அரசு மட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா, ஜிடி நாயுடு அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வஉசி சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறத ஏன் இவங்க வந்து இது முழுசாக போட மாட்டாங்கிறாங்க? வஉசி சிதம்பரனார் அப்படின்னு மட்டும்தானே போடுறாங்க. இன்னும் நிறைய பேர்கள் இது மாதிரி சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் விதிச்சிருக்கிறப்ப ஏன் இவங்களுக்கு மட்டும் விதி விலக்கா மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன்கிட்ட இது மாதிரி ஒரு பதில் வரும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இவர் கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனாலேயே இந்த அளவுக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனசுலையுமே வந்து பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே, அது மட்டும்தானா திருமாவளவன் பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் சொல்லப்போனால் இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன விஷயம்னா, இங்கே வந்து திருமாவளவன் அவர்கள் கார் வந்து பைக்கில் இடித்ததாகவும் அந்த வழக்கறிஞர்களை தாக்குனதாகவும் மிகப்பெரிய சர்ச்சை இருந்துச்சு இல்லையா? அதோடைய நீட்சி இப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. அதுக்கு விசிகாவினர் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிஜேபி ஆட்கள் ஒரு இடத்துல கூட நடக்க முடியாது, ஒரு வீதியில் கூட போக முடியாது, ஒவ்வொரு இடத்துலையுமே சிறுத்தை குட்டிங்க இருக்குது, ஸோ உங்களால் நடமாட முடியாது, இன்னும் சொல்லப்போனால் மோடி வந்தார்னா அவரை காரை மறிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக வந்து எச்சரிக்கையெல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ உலாவிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே நீதிமன்றம் இதை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு வச்சிங்களேன், இங்கே வந்து எத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு இல்லைங்களா, அந்த இஷ்யூவில் வந்து யார் யார் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யார் பாதிக்கப்பட்டாங்களோ, அதாவது வழக்கறிஞர் ஸ்கூட்டர் மேலே பதிவுப்பட்டுச்சு இல்லை, ஸோ அவர் மேலே 3 வழக்குகளும், அடித்தவங்க மேலே எத்தனை வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வழக்கு தான். இது என்னையா, அடிப்பட்டவங்க மேலே வந்து 3 வழக்கு போட்டிருக்கிறீங்க, அடித்தவங்க மேலே வந்து 2 வழக்கு தான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதுதான் சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நீதிமன்றம் மிகப்பெரிய கோபத்தில் கொந்தளிச்சு, அது எப்படி ஒரு நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி நடக்குது, இதை பார்த்துட்டு எப்படி போலீஸ் சும்மா இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. உண்மையுமே இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, காவல்துறை சைட்லேருந்து எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இது மட்டும் இல்லை, சாதாரணமாக நடக்கிற எல்லா இடத்துலையுமே சரி, யார் ஆட்சியாளர்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருந்து தான் ஆகணும் இந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப. ஸோ வேறு வழி இல்லை. அதே சமயம் வந்து ஒரு பொதுமக்களை வந்து விரட்டணும், அடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கட்டவிழ்த்தப்படும். அப்போ அவங்க கண்மூடித்தனமாக எல்லாம் அடிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் அவங்கள வந்து குறை சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கே விட்டுறேன். ஆனால் இன்னொரு முக்கியமான கேள்வியும் நீதிமன்றம் கேட்டிருக்கு. அது எப்படி
அங்கே வந்து ஒரு வழக்கறிஞரை தாக்கிட்டு மறுபடியும் பிரச்சனையை தூண்டும் விதமாக திருமாவளவன் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வி மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க. இங்கே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க, ஏன் இன்னும் எஃப்ஐஆர் ஃபைட் பண்ணிட்டு அவங்கள ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு விசிகாவுக்கு அப்படின்ட்டு தான் நான் இதில் பார்க்குறேன். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இன்னொரு பக்கம் திரும்பணும் அப்படின்னா சபாநாயகர் மிகப்பெரிய அளவில் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது காமெடின்னு சொல்கிறதா இல்லை அவங்களுடைய மனநிலை மனப்பக்குவம் அப்படின்னு சொல்கிறதா நமக்கு தெரியல. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கரூரில் நடந்த சம்பவம் குறித்து எல்லாருமே கையில் வந்து துக்கம் விசாரிக்கணும், சட்டப்பேரவையில் வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கையில் வந்து கருப்பு கலர் பேண்டு கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சபாநாயகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன எல்லாரும் பிபி செக் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கிண்டலாக எழுப்பியிருக்கிறாரு. ஸோ இந்த மனப்பான்மை எதை குறிக்குது அப்படிங்கிறத நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே சாதாரணமாக ஒரு மனிதர் இது மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் ஒரு சபாநாயகராக முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இங்கே நடந்த துயரங்களாம் பார்த்துட்டு நீங்கள் இப்படி ஒரு கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கே முன்னாடி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அதிமுகவினர் என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்க்கலாம். மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருடைய சட்டை பைக்கு மேலேயும் கிட்னி திருட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ஃபோட்டோவை பின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது உண்மையாலுமே வந்து இந்த ஒரு விஷயத்தில் அவங்களால யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே அந்த பேண்டை வந்து குத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து எல்லாருமே பார்த்துட்டு வாயடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து கிட்னி திருடினது யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், விசாரணையும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே அதை திறந்து சபாநாயகர் வாயை திறக்கவே இல்லை. இதுதான் ஒரு சரியான பதிலடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா, ஒரு துயர சம்பவத்தை கிண்டல் பண்ணுற நீங்கள் பண்ணின ஒரு விஷயத்தை பற்றி உங்களால் கேள்வி கேட்க முடியுதா? தலை குனிஞ்சு தானே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு. ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இங்கே கரூரில் எஸ்ஐடி அந்த டீம் விசாரித்த ஆய்வறிக்கையை எல்லாம் எரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் செய்திகள் பரவிட்டுருக்கு. இல்லை அது வெறும் பேப்பர் தான் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது போக போக தான் தெரிய வரும். அதையும் சிபிஐ இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்ல வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து விஜய் அவர்களுடைய சைட்லேருந்து மிகப்பெரிய அளவில் ஐடிவிங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மிகப்பெரிய அளவில் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இங்கே வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்படி தான் இந்த கரூரில் நடந்த அந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இங்கே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே கரூரில் நடந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தப்ப, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை தேவையில்லாதது, இது வந்து மாநிலத்தை அவமதிக்கிற மாதிரி அப்படின்ட்டு சீமான் சொல்லிகிட்டு இருந்தார், திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே மறுபடியும் சிபிஐ விசாரணையெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ மட்டும் மாநில ஆட்சியோடைய உரிமை அந்த மதிப்பு வந்து குறையிலையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்கு எழும்ப தான் செய்யுது. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இங்கே விஜய் கட்சிக்கு போகிறவங்க எல்லாரும் அற்ப பதர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே இதை வந்து கேட்ட பல பேர் என்னையா இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இத்தனை ஆண்டு காலம் அவங்க கட்சியில் அவங்களுக்காக ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி வேற ஒரு கட்சிக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து அற்ப பதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல, அது எவ்வளோ மோசமான கீழ்த்தரமான அரசியலை குறிக்குது அப்படிங்கிறது தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, இத்தனை நாள் அவங்க கட்சிக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஏதோ ஒரு சித்தாந்தமோ இல்லை ஏதோ ஒரு கொள்கையோ ஏதோ ஒரு கருத்தோ இப்போ முட்டு கொடுக்குற மாதிரி திமுகவுக்கு ரொம்ப அதிகமாக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பிடிக்காம கூடியும் விஜய் கட்சிக்கு தாவி இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அவங்க மேலே குறைய வச்சுக்கிட்டு இங்கே தாவணவங்களை குறை சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இங்கே சாதாரணமாக ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் அவர். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு இந்த மாதிரி வேணும்னு இந்த வார்த்தையை விட்டுருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்குமே எழும்பதான் செய்யுது.
ஏன்னா அற்ப பதர்கள் அப்படின்னு தன்னுடைய கட்சியில் இருந்த நபர்களை சொல்கிறது வந்து இது சரியான, இன்னும் சொல்லப்போனால் முதிர்ச்சி வாய்ந்த அரசியல்வாதி இப்படி பேச மாட்டார் அப்படின்ட்டு நிறைய பேர் இங்கே கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ அது மாதிரி இங்கே ஒவ்வொரு விஷயங்களுக்குமே இப்போ திருமாவளவர்கள் எதனால் இவ்வளவு ஆத்திரப்படுறாரு, ஆதங்கப்படுறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா பாலிமருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதில் பாலிமர் முழுக்க அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. அதிலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க. இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே யார் அடி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருமாவளவர்கள் தான் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையுமே தோற்று போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் மோடி கார் வந்துச்சுன்னா நாங்கள் மறிப்போம் அப்படிங்கிறதையும், யாரும் தீபாவளியை கொண்டாட முடியாது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் யாரும் தெருவிலையும் நடவாட முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிரட்டல் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்தும் ஏன் எந்த ஒரு கருத்தும் எந்த கண்டிப்பும் இல்லாமல் திருமா அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஏன் அவருடைய பேச்சு அவருடைய கட்சிக்காரர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வேதனைப்படுத்த வைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அற்ப பதர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அரசியல்வாதி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.